ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணனோட இந்த முடிவு வீட்டில் யாருக்குமே பிடிக்கல தான். இருந்தாலும் அண்ணன் மேலே நாங்கள் எல்லாருமே ரொம்ப பாசம் வச்சுருந்தோம். அதை விட அவர் மேலே ஒரு நம்பிக்கையும் வச்சுருந்தோம். ஆனால் அவர் நம்பிக்கையை எந்த அளவுக்கு காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண இந்த ஒரு விஷயத்துலேருந்து எங்கள் குடும்பத்துலேருந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. என்ன அப்படின்னா, அவருக்கு நிச்சயம் பண்ணி இத்தனை வருஷம், அதாவது 1 இயருக்கு ஒரு பொண்ணை வெயிட் பண்ண வச்சுட்டு, இப்போ வேறு ஒருத்தர் நான் லவ் பண்ணுறேன், கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணை நான் 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் நம்ம சொல்ல முடியும்? அந்த பொண்ணு வீட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறது? அப்படிங்கிறது மாதிரி ரொம்பவே ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில தான் அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க. நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ? இவன்கிட்ட கேட்டு தானே எல்லா முடிவும் எடுத்தோம். பொண்ணு பிடிச்சிருக்கா, நிச்சயத்துக்கு எல்லாத்துக்குமே இவனை கேட்டு தானே முடிவு எடுத்தோம். இப்போ போய் அந்த பொண்ணு வீட்டில் நம்ம என்ன பேசுறதுன்னு, கல்யாணத்துக்கு 1½ மாதம் தான் இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் இவன் இந்த மாதிரி நானும் அந்த பொண்ணு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், நாங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானே அப்படின்னோடனே அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா வீட்டோட மொத்த நம்பிக்கையுமே அண்ணன் மேலே தான் ரொம்ப வச்சுருந்தாங்க. நான் கூட கொஞ்சம் விளையாட்டாக எல்லாத்துலேயும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், எதுவுமே இது பண்ண மாட்டேன் அம்மா அப்பா பேச்சை. அப்படி இருக்கிறப்போ இந்த அளவுக்கு அவனை நம்பினதுக்கு அவன் இந்த நம்பிக்கையை காப்பாற்றலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு நாங்கள் இது மாதிரி அந்த பொண்ணை நீ பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன், அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அப்படின்னா, அப்போதைக்கு நாங்கள் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் என்னை வேண்டான்னு சொல்லிவிட்டு அவள் ஃபேமிலியோட வேறு ஊருக்கு போயிட்டா. அதனால நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆனதுக்கப்புறம் அவளால் என்னை விட்டுட்டு இருக்க முடியல. அதனால அவங்க அம்மா அப்பாவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என் கூடயே வந்துட்டாப்பா. அதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 மந்த்து கிட்ட ஆக போகுது அப்படின்னோடனே எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு முடியாத மாதிரி மயக்க மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த கேட்டால் சில பேருக்கு இது பண்ண முடியாது. அவருக்கும் அப்படி தான். அதுக்கப்புறம் அவரை தூக்கி அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் அம்மா சோஃபாவில் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம். அப்புறம் அம்மா கொஞ்சம் தைரியமான ஆள். அவங்க சொன்னாங்க, சரி பேசுவோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 3 பேரையுமே ஃபோன் பண்ணி, ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1½ கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவங்க வீடு இருந்தது. அவங்க 3 பேரையும், ஒரே பொண்ணுங்கிறதுனால 3 பொண்ணையும் 3 பேரையும் வர சொன்னோம். சரி உங்கள் அப்பா திடீர்னு என்ன வர சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் வாங்க நேரில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவரும் நாங்கள் வரோன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறோம் கிளம்பி, பொண்ணு கோவிலுக்கு போயிருக்கா, வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருமே வீட்டில் எதிர்பார்க்கல. அதனால் அவங்க பொண்ணு வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாததுனால கொஞ்சம் குழப்பமாகவே தான் இருந்துச்சு. இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேசி என்னத்தை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா ஒன்றுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அண்ணன் இந்த விஷயத்த பண்ணதை அவங்களால ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு சொல்லலாம்.